அண்ட் வணக்கம். இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். வணக்கம். வணக்கம். பேர் சொல்லுங்க. என் பேர் மஹதி. ஓகே, ஸோ மஹதி பேர் மாதிரியே நான்வெஜ் ரெசிபியுமே ரொம்ப சூப்பராக குக் பண்ண வந்திருக்கீங்க. ஸோ நான்வெஜ்ஜில் என்ன ரெசிபி இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கோம்? ப்ரான் பாஸ்தா. ஓகே, ஸோ இதுக்கு என்னென்ன தேவை சொல்லலாம். பாஸ்தா, எக்கு, சால்ட்டு, ஆனியன், சில்லி பவுடர், ப்ரானு, கொத்தமல்லி, ஆயில், டொமேட்டோ, கீ மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், அப்புறம் கரம் மசாலா. ஓகே, ஸோ இப்போ என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அண்ட் ப்ரானுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெடிமேட் மசாலா நம்ம எப்போவுமே வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். பட் சீ ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணுறதை நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். அண்ட் பாஸ்தாவில் ப்ரானுமே நான் கேள்விப்பட்டது கிடையாது. ஸோ ஃபைன். ஸோ இப்போது பாஸ்தாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஸோ அது என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாஸ்தாவை என்ன பண்ணியிருக்கோம்? பாஸ்தா இப்போ தான் நம்ம பாயில் பண்ணி எடுத்துருக்கோம். ஓகே, ஸோ தண்ணியில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு சால்ட் போட்டுட்டு அதை கொதிச்சு வச்சு எடுத்தாச்சு. ஓகே, இப்போது அடுத்து நமக்கு வறுக்கிற வேலையா அரைக்கிற வேலையா என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு டொமேட்டோ அரைச்சி வச்சிடலாம். அரைச்சி வச்சிடலாமா? ஓகே, இந்தாங்க பேபி. அன்னையில் தேவையான டொமேட்டோஸ் போட்டுக்கலாம். இதை மட்டும் தான் அரைக்க போகிறோமா பேபி? வேறு ஏதாவது ஆட் பண்ண போகிறோமா? இல்லை, இது மட்டும் தான் இருக்குது. அரைச்சிடலாமா? ஸோ போதும்னு சொல்லிட்டாங்க. அந்த போதும் எவ்வளோ வரைக்கும் அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆயில் போட்டு ஒரு 5 ஸ்பூன் எடுத்துருக்கோம். போதுமா பேபி இந்த ஆயில்? யூஸ்வலாக பாஸ்தாவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏதோ ஒரு சாஸ் எடுத்துப்போம். ஏன்னா பாஸ்தாவை பொறுத்த வரைக்கும் அதை தனியாக சாப்பிட முடியாது. நூடுல்ஸாவது நமக்கு மசாலா இருக்கும். பாஸ்தாவுக்கு ஏதோ ஒரு கிரேவி டைப்பில் ஒரு சாஸ் தேவைப்படும். பட் இதை நம்ம டோட்டலாக ஒரு சவுத் இந்தியன் ஸ்டைலில் பண்ண போகிறீங்களா? இது எப்படி நம்ம பண்ண போகிறோம்? ஒரு என்ன கரெக்டாக ஒரு கன்சிஸ்டன்சி சொல்லணுன்னா, இந்த பாஸ்தா பொறுத்த வரைக்கும் ப்ரான் போகிறதால ஒரு ட்ரையாக ஒரு உப்புமா கன்சிஸ்டன்சியில் இருக்குமா, இல்லை எப்படி இருக்கும்? இது கிரேவி மாடலில் கிரேவி தான் இருக்கும். ஓ ஓகே, ஸோ நம்ம போட்டுடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆயிலில் லைட்டாக தண்ணி இருக்குது. அந்த சவுண்ட் வரத்துக்குள்ளே வெங்காயம் என்ன போட போகிறோம்? கரண்ட் நீங்கள் வைக்கிறேன் பேபி. ஸோ இப்போ ஆனியனை வதக்க போகிறோம். அவ்வளோதான் நமக்கு வேலை. ஸோ உங்களுக்கு சொல்லுங்கள், சாப்பிட்றதுக்கு பிடிக்குமா இல்லை குக் பண்ணுறதுக்கு பிடிக்குமா? குக் பண்ண பிடிக்கும். ஓஹோ, ஸோ என்னெல்லாம் குக் பண்ணுவீங்க? வெஜ்ஜும் குக் பண்ணேன், நான்வெஜ்ஜும் குக் பண்ணேன். உங்களுக்கு எது பிடிக்கும்? எனக்கு வெஜ்ஜு தான் பிடிக்கும். வெஜ்ஜு தான். ஓகே, ஸோ வெஜ்ஜு தான் பிடிக்கும். ஆனால் நான்வெஜ் குக் பண்ணுறாங்க பாருங்கள். சீ ஃபுட் பிடிக்காதா? இல்லை சிக்கன் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்களே. சிக்கன் பிடிக்கும். பிடிக்கும். சிக்கனா வெஜ்ஜா? வெஜ்ஜு தானா? சிக்கன் தான். சிக்கன். ஓகே. ஓ, இவங்களுக்கு ஆப்ஷன் தரணும், எய்தர் திஸ் ஆர் தட். ஓகே, இப்போ இது சூஸ் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் அதுவா இதுவா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி லாஸ்ட்டாக சிக்கனை ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு வெங்காயம் கொஞ்சம் கமக்கமாக வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. போதுமா பேபி? இல்லை நல்லா இன்னும் ஃபைனாக குக் பண்ண போகிறோமா? கொஞ்சம் லைட்டாக மசியணுமா? இல்லை இன்னும் கொஞ்சம். ஓகே, கையில் தான் வச்சுருக்கோம். அண்ட் ஆனியன் இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வாசனையில் நல்லா ஆனியன் குக் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ இது ஆனியனுக்கு அப்புறம் என்ன போட போகிறோம் பேபி? இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். ஓ, பட் போதுமா? இல்லை இது போதுமா? ஓகே, அந்த ஸ்பூன் எடுத்துக்கிட்டாலும் சரி. மிக்ஸ் பண்ணிட்டுமா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுட்டோம். அதையுமே கொஞ்சம் எண்ணெயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அப்படி அந்த சூடு படும்போது நமக்கு ஒரு ஃப்ளேவர் வரும்ல, அது உடனே வந்துருச்சு.
கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு கிரேவிக்கோ இல்லை ஏதோ ஒரு நான்வெஜ்ஜை நம்ம குக் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு இந்த மசாலாஸ்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி எல்லா மசாலாஸையும் எடுத்து வச்சுருக்கோம். விச் இஸ் லைக் பாஸ்தாவுக்கு இந்த மசாலாலாம் நம்ம போடுவோமா அப்படின்னு கேட்டால் டவுட்டு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா பாஸ்தாவோட அந்த இன்க்ரீடியன்ஸ் ஆகட்டும் இல்லை பாஸ்தாவோட டேஸ்ட் ஆகட்டும் அது கூட நம்ம சேர்க்குற விஷயங்களாகட்டும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான அந்த ரெசிபியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் பாஸ்தாவை சவுத் இந்தியன் ஸ்டைலில் கொண்டு வந்து அந்த மசாலாவை சேர்த்து கூடவே ப்ரான்ஸையும் சேர்க்க போகிறோம். பேபி ப்ரான்ஸ் தவிர இதில் வேறு என்ன சேர்க்கலாம்? ப்ரான்ஸ் தவிர மட்டன் சேர்க்கலாம், எக் சேர்க்கலாம். கீமா மாதிரி மட்டன், நல்லா மின்ஸ்டு மட்டன், மின்ஸ்டு சிக்கன் மாதிரி. ஸோ இப்போது வெங்காயம் வதங்கிச்சே இருக்குது. அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டிருக்கோம். அடுத்த இன்க்ரீடியன்ட் போடலாமா பேபி? அந்த அரைச்சி வச்ச டொமேட்டோ வந்து இதில் சேர்த்துடலாம். ஓகே, நான் சேர்த்துட்டுமா? இது எல்லாமே தேவைப்படுமா? ஓகே, கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். அப்போ நான் போடுறேன், நீங்கள் அளவு மட்டும் பாருங்கள். அப்படியே இந்த கரண்டியை மட்டும் எடுத்து வச்சிடலாம். போதுமா? போதும். ஸோ பேலன்ஸ் இது நமக்கு தேவைப்படாது இல்லையா? ஸோ இப்போது நமக்கு தக்காளி வதங்கணும். வதங்கிறதுக்கு அப்புறம் தான் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுமா பேபி, இல்லை வேறு ஏதாவது வேலைகள் நமக்கு பேனில் இருக்கா? இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் ப்ரான் சேர்த்துடலாம். ஸ்ட்ரெயிட்டாகவே ப்ரானை சேர்த்துடலாம். ப்ரானுக்கு நம்ம மஞ்சத்தூள் போடுவோம், உப்பு போடுவோம், க்ளீன் பண்ண அதெல்லாம் இல்லை. இதெல்லாம் அது வந்து நம்ம இது சேர்த்துட்டு அப்புறம் நம்ம போட்டுடலாம் லாஸ்ட்டாக. ஓகே. க்ளீன் பண்ணுற ப்ராசஸ்க்கு அதெல்லாம் தேவையில்லை. சும்மா ஆட் பண்ணிவிட்டு இன்க்ரீடியண்ட்டாக நெக்ஸ்ட் ஆட் பண்ணிடலாமா? ஓகே. இப்போது வெங்காயம் நல்லா சூடாக இருக்குது. தக்காளி நமக்கு கொஞ்சம் பச்சை வாசனை போயிடுச்சு அப்படின்னா அடுத்த ப்ரானை ஆட் பண்ணிடலாம். லைட்டாக சால்ட் மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணட்டுமா? ஓகே. ப்ரான் சேர்த்துடலாம். ஓகே. ப்ரானை போட்டிருக்கோம். அதை வந்து நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ப்ரான் குக்கிங் டைம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கரெக்டாக டைமிங் சொல்லுவாங்க. லைக் எந்த சீ ஃபுட்டாக இருந்தாலும் 5 நிமிஷம் தான் மேம் அப்படின்னு. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை ரெசிபிக்கு தேவைப்படும், கொஞ்சம் நிறையா குக் பண்ணாலும் ஒன்றும் தப்பு இல்லை. பட் நீங்கள் இவங்க என்ன சொல்ல போகிறாங்க? எவ்வளோ நேரம் இதை நம்ம குக் பண்ண போகிறோம்? அது குக் பண்ணுறது பற்றி தான் இருக்குது. ஓகே. ஸோ அது என்னோடய குக்கிங்கை பொறுத்து இருக்குங்க. ப்ரான் அதிகமாக வெந்துருச்சா இல்லை மற்ற இன்க்ரீடியன்ட் பற்றிலாம் எனக்கு தெரியாது. எனக்கு ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா ஐ ஸ்டாப். அதுதானே? ஓகே. பட் ப்ரானில் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நம்ம வந்து லைக் இப்போ பார்த்தீங்கன்னா குக் ஆன மாதிரி இருக்கும். சிலது சாப்பிடும்போது அது குக் ஆயிருக்காது சரியா, இல்லை ஓவர் குக்டு ஆகிடும். இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். ப்ரான் ஆகட்டும், சீ ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் குக் பண்ணுறது. லைட்டாக வாட்டர் சேர்த்து ஜக்லர் பேபி. மூடி வைக்கணுமா பேபி ப்ரான் குக் பண்ணுறதுக்கு, இல்லை அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைக்கலாமா? ஓகே. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ப்ரான் தொக்குக்கெல்லாம் நம்ம இப்படி தான் மூடி வைப்போம். இங்கே வச்சிடலாம் நீங்கள். ஸோ மூடியை தாண்டி நமக்கு ஒரு ஃப்ளேவர் வந்துட்டுருக்கு. பட் இப்போது அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இது லைட்டாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்போ இப்போது வந்து கொதிச்சது போதுமான்னு முதல்ல பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து சூப்பர். இதில் வந்து என்ன அப்படின்னா சிக்கனுக்கு சொல்கிற மாதிரி தான். சிக்கன் குக்காக கொஞ்சம் வாட்டர் வெளியில் வரும். ப்ரானுக்கும் அதே தான். ஸோ தண்ணி எவ்வளோ சேர்க்கணும் பார்த்து எல்லாமே சேர்க்க. அண்ட் இன்னொன்று வந்து இதில் இப்போது நமக்கு செக் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் மஞ்சளாக தான் இருக்குது. அது அந்த ஸ்பைசி கலர். மஞ்சத்தூள் ஆட் பண்ணலாமா?
முட்டை உடைச்சி வச்சுக்கலாம். 2 முட்டையும் தேவைப்படுமா பேபி? ஓகே. ரெண்டு முட்டையை நம்ம எடுத்துருக்கோம் பேபி. அதை பீட் பண்ணுறோமா? இல்லை அப்படியே தான் ஊற்றணும். லைட்டாக கிண்டி. ஓகே, கொஞ்சம் சிம் பண்ணட்டுமா? சொல்லலாமா பேபி? 2 eggs எடுத்துருந்தோம். ஸோ இப்போது நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா முட்டையை உடனே கிளறிடுவாங்க. சில பேர் வந்து முட்டையை விட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? லைட்டாக கிளறலாமா? ஓகே. கொஞ்சம் ஹை பண்ணட்டுமா பேபி? இல்லை எப்படி எஸ்எம்லி இருக்கு. ஓகே. முட்டை போட்ட உடனே வந்து ப்ரான் எங்கே இருக்குன்னு தெரியாத அளவுக்கு முட்டை போய் ப்ரானை மறைச்சிருச்சு. பட் ஸ்டில் ப்ரான் அந்த பீசஸ் இருக்கும் அண்ட் ஃப்ளேவர் இருக்கும், ப்ரானோட டேஸ்ட்டும் இருக்கும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா இது அந்த திக்னஸ் வந்துருச்சு ஒரு மாதிரி நமக்கு. லைட்டாக சில்லி பவுடர், காரத்துக்கு கீ மசாலா, ஸோ இது வந்து ஃபார் ஃப்ளேவர் நல்லா தான் இருக்கும். அது கரம் மசாலா, இதுவும் ஃப்ளேவர், இதுவும் நல்லா தான் இருக்கும். அவ்வளோதானா பேபி? ஓகே. ஸோ நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லா பவுடர்ஸும் ஆட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் மசாலாக்கு இல்லையா? இப்போ வந்து நமக்கு பாஸ்தாவை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. பட் அதை ஆட் பண்ணுற டைம் இப்போ பண்ணலாமா இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணலாமா? இல்லை மல்லித்தலை மட்டும் போட்டு. பாஸ்தா நம்ம போடாமல் இதை அப்படியே வச்சுக்கிட்டிங்கன்னா கூட இது ஒரு நல்ல மசாலா, ப்ரான் எக் மசாலா. அண்ட் இதை வந்து நீங்கள் சப்பாத்திக்கு அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி ரோல் பண்ணி அது மாதிரி கூட சாப்பிட்லாம். லைட்டாக சால்ட் போட்டு. ஓ, இப்போ தான் சால்ட்டே ஆட் பண்ணுறோமா? ஃபைன். இல்லை லைட்டாக போடு. ஓகே. ஸோ குக் ஆக அது கொஞ்சம் திக் ஆகிட்டே வருது. ஆமாம், இப்போ பாஸ்தாவை ஆட் பண்ணோன்னா இது திக்காக ஒரு ட்ரையாக தானே இருக்கும். அப்புறம் எப்படி கிரேவி ஆக்கும்? நம்ம அதுக்கப்புறம் வாட்டர் ஆட் பண்ணுவோமா? லைட்டாக சேர்த்துக்கலாம். லைட்டாக சேர்த்துக்கலாம். ஓகே. போதுமா பாருங்க, ஏன்னா பாஸ்தா எக்ஸஸ் ஆகிட போகுது. போட்டுமா? அண்ட் பாஸ்தாவோட அழகே பார்த்தீங்கன்னா அதாவது பாஸ்தாவோட அழகு இல்லை, இந்த பாஸ்தாவோட ரெசிபியோட மீனிங் என்னென்னா அந்த பாஸ்தா அப்படி எங்கேயுமே உடையக்கூடாது. அந்த பாஸ்தா அப்படியே அந்த பாஸ்தாவாகவே இருக்கணும். அதுதான் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். பட் அது வந்து நம்ம எப்போ அதை ஃபாலோ பண்ணாமல் போகலாம் அப்படின்னா அதை நம்ம வேறு ரெசிபியை அடாப்ட் பண்ணும்போது பண்ணிக்கலாம். ஸோ அது தப்பு இல்லை. ஏன்னா இட்டாலியன் ரெசிபீஸில் தான் பாஸ்தா அதெல்லாம் நம்ம பார்க்கணும். பட் இவங்க வந்து இதை ஒரு சவுத் இந்தியன் ப்ரானோட சேர்த்து ஒரு க்ரியேட்டிவாக பண்ணும்போது அதை பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறேன். போதுமா பேபி? ஓகே. ஸோ சிம்மில் இருக்க ஆஃப் பண்ணிடலாமா? ஃபைன், நான் ஆஃப் பண்ணிடுறேன். அண்ட் உங்களுக்கான
ஃபைன். இப்போ நீங்கள் வந்து கார்னிஷ் பண்ணணும்னா பண்ணலாம் பேபி. ஃபைன். ஸோ நமக்கு ரெசிபி கையில் கிடச்சாச்சு அப்படிங்கிறதுனால இப்போது இந்த ப்ரான் பாஸ்தாவை எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறை விளக்கத்தை பார்க்கலாம். தேவையான அளவுக்கு பாஸ்தா, தேவையான அளவுக்கு தண்ணி, கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு அண்ட் ஆயில் இதெல்லாம் போட்டு பாஸ்தாவை நல்லா கொதிக்க வச்சு அண்ட் நமக்கு எந்த அளவுக்கு பாஸ்தா சாஃப்டாக வேணுமோ அதை ரெடி பண்ணி வச்சுருந்தோம். கடாயில் தேவையான அளவுக்கு ஒரு 5-6 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் வந்து நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டோம். வெங்காயம் வதங்குற கேப்பில் நமக்கு தக்காளி அரைக்க வேண்டிய வேலை இருந்துச்சு. ஸோ தக்காளியை சாப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ அதுக்குள்ளே நமக்கு வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளியை ஆட் பண்ணோம். தக்காளி ஆட் பண்ணி தக்காளி ஓரளவுக்கு நல்லா நமக்கு குக் ஆகிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ப்ரானை ஆட் பண்ணோம். ப்ரான் நல்லா குக் ஆகிட்டே இருக்கும்போது மிளகாத்தூள் போட்டோம். நமக்கு அந்த ப்ரான் குக் ஆகணும்னு கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த ப்ரானுக்கான குக்கிங் டைமை கொடுத்தோம். ஸோ இங்கே ப்ரான் குக் ஆகிட்டே இருக்கிற கேப்பில் என்ன பண்ணோம் அப்படின்னா 2 முட்டை இந்த ரெசிபிக்கு நமக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ 2 முட்டையை நம்ம உடச்சி அந்த ப்ரான் ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே வந்து அந்த எக்கை இதில் ஆட் பண்ணோம். எக்கை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டு நல்லா குக் ஆகிட்டே இருக்கும்போது நூடுல்ஸ் மசாலா இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும், அதை போட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு கரம் மசாலாவை போட்டோம். பாஸ்தாவை ஆட் பண்ணோம். பாஸ்தாவை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸோ கால்ட் உப்பை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி நீங்கள் கார்னிஷ் பண்ணி இறக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் ப்ரான் பாஸ்தா. ஸோ இப்போது ப்ரான் பாஸ்தாவை நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ சுட சுடதாக இருக்கும் ப்ரான் பாஸ்தா. செக் பண்ணி இப்போதைக்கு சொல்லணும் அப்படின்னா வந்து டப்புன்னு அதாவது வந்து சுட சுட இறக்கி உடனே வச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு ஃப்ளேவர்ஸ் தான் நமக்கு வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆகும் எந்த ஒரு ரெசிபியாக இருந்தாலும். அப்படி இந்த சோக்கால் மசாலா நமக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும்ல, அந்த மசாலாவோட ஃப்ளேவர் தெரியுது. அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்தாவை பொறுத்த வரைக்கும் பாஸ்தா ரொம்ப ஃபைனாக குக் ஆகிருக்கு. ஸோ ப்ரானை பொறுத்த வரைக்கும் அண்ட் எக் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால ஓவராலாக பார்த்தீங்கன்னா எக் ஒரு பைட்டில், பாஸ்தா ஒரு பைட்டில், அதுக்கப்புறம் ப்ரான் ஒரு பைட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது.